பேக் எடுத்துட்டு வா. சரி டாக்டர். ஐயாவுக்கு மாத்திரை கொடு. ஹலோ, நான் டாக்டர் மகாதேவன் பேசுறேன். சொல்லுங்க அங்கிள். அப்பாவுக்கு இப்ப எப்படி பரவாயில்லையா? பரவாயில்லதான், கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கு. ஆனா அந்த இங்கிலீஷ் மெடிசன் மட்டும் பத்தாது. நீங்க சொல்றது புரியல அங்கிள். இந்த பார் ரமேஷ், நீ உன்னோட தம்பியும் ஃபாரின்ல இருக்கீங்க. இங்க உங்க அப்பா தனியா உடம்பு சரியில்லாம 1 வருஷமா படுத்திருக்காரு. உங்க யாருக்காவது நேர்ல வந்து உங்க அப்பாவை பார்க்கணும்னு தோணுச்சா? இந்த பார்ப்பா, உங்க தப்ப சுட்டி காட்டல. ஒரு சின்ன வருத்தம். கர்னல் ராஜபிரதாபன்னா பாகிஸ்தான் பார்டரே நடுங்கும். அந்த அளவுக்கு கம்பீரமானவர். என்ன சொல்றது, நம்ம நாட்டை பாதுகாத்தவரு, அவரை பாதுகாக்கிறதுக்கு இங்க யாருமே இல்ல. அங்கிள், நாங்க என்ன பண்றதுன்னு புரியல அங்கிள். எனக்கும் தம்பிக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு அங்க வர முடியல. நீங்க அங்க இருக்கீங்கன்ற தைரியத்துல தான் நாங்க இங்க இருக்கோம் அங்கிள். எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல அங்கிள். சே, பணத்துக்காக சொல்லப்பா. சரி, ஒண்ணு பண்ணுவோம். இங்கிலீஷ் மெடிசன் எல்லாத்தையும் நிறுத்திட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஆயுர்வேதிக்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கா. அவளை ஒரு 3 மாசம் வர வச்சு கண்டினியூவா ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னு வை, உங்க அப்பா கியூர் ஆக ஒரு சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா அங்கிள், எது நல்லதோ அதையே செய்யுங்க. ஓகே, அந்த பொண்ணை கூடிய சீக்கிரம் வர வச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்றேன். ஓகே ரமேஷ், ஐ கால் யூ பேக். ஓகே அங்கிள், வச்சிடுறேன். தேரடி வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. குச்சி ஒண்ணு ஒசரமா வந்தா நாட்டு வைத்தியம்னு தெரிஞ்சுக்கோ. இந்த காலத்துல குடலுக்குள்ள கொலாவிட்டு பார்த்தாலே வியாதி என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. நாடிய புடிச்சு நாட்டு மருந்து கொடுத்தா மட்டும் விளங்கிடுமா என்ன? ஆமா. என்ன சின்னசாமி, என்ன குடலுக்குள்ள குழாய் விடுறதெல்லாம் விவரமா பேசுறீங்க? வீட்டு விவகாரத்துல வீக்கா போயிட்டீங்களே. அதான் அவர் பொண்டாட்டி வெளுக்கு வந்தவனோட ஓடி போயிட்டான்ல. இத கேளுங்க. நறுந்தாளி நன்முருகை தூதலை பசலை அரைக்கீரை இவை ஏதேனும் ஒன்றை நறுனை வார்த்து நண்பகல் உண்டால் யாழியென விஞ்சுவார் போகத்தில் வீம்புரைத்த பெண்டிரும் கெஞ்சுவார் அப்பனே கேள். புரியுதா? நாட்டு வைத்தியம் தான். இத செஞ்சிருந்தா பொன்னம்மா பொட்டாட்ட இருந்திருப்பால. என்ன ஈஸ்னோஃபிலியா இழுப்பு கேசு, நாட்டு வைத்தியத்தை நக்கல் அடிக்கிற. உனக்கு ஒரு வைத்தியம் இருக்கு. ஓர் கைப்புடி புழுங்கரிசையோடு ஓரிரு இலைகள் இரு குரங்கின் கையினும் முசுமுசுக்கினை ஆட்டி அடைதட்டி அரை மண்டலம் உண்டால் இற்று போகுமே இழுப்பு நோயாமே. என்ன செஞ்சு பாக்குறியா? அப்புறம் இப்படி இழுத்துட்டு அலைய வேண்டியதில்ல. என்ன மணி, என்ன நக்கல் சிரிப்பா? அடியாத்தி வேணாம் தாயி, நான் இந்த வம்புக்கே வரல. நாளைக்கே நம்ம கடையில மூலிகை டீக்கு ஏற்பாடு பண்றேன். போதுமா? அது
எங்க நம்ம ஊருக்குள்ள எவனையுமே காணோம். பஞ்சானாலும் எங்கேயும் போய் தஞ்சம் அடைய மாட்டானுங்களே. நம்ம இசை அறிவுன்னு இறங்கலையோ? Dani da dani pani da ba ma ga ma pa da bu ma ga ma pa ni da bu ma ga ma pa da da ni da bu ma ga ma pa da ni sa ma ga ga di di sa da ni ni pa da ni da da dani 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 da dani da dani da dani dani ga ma pa 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 da ni da ba தூங்கிக்கிட்டே இன்வால்மெண்ட்டு லைட்டா அப்பாடா அப்பா விட்றா ஒரே சூடுறாப்பா. டேய் நமக்கு ஒரு கார் வாங்கணும்டா. விடுவித்து நம்ம ஊர்ல நோம்பி சாட்டுவாங்கல்ல, 1 2 வாங்குவோம். ஸோ அப்பா நாரா ஒரு டீ போடு நாயரா. நாரா 2 டீ போடு நாயரா. அப்புறம் இது நேத்து கச்சேரி எல்லாம் எப்படி? அப்படி கேளுங்க நாயரா. திருவிழாவுக்கு வந்த கூட்டமோ அவ்வளவு கூட்டம். என் கச்சேரிக்கு வந்த கூட்டமோ மண்ணு போட்டா கீழே விழுகாது. அந்த அளவுக்கு ரசிகர்கள் கூட்டம். வித்தே நம்ப மாட்டாங்க. நேத்து திருவிழாவுக்கு வந்த கூட்டத்தை விட என் கச்சேரிக்கு வந்த கூட்டம் ஒரு 1,00,000 பேர். நம்ப மாட்டாங்க. நேத்து திருவிழாவுக்கு வந்த கூட்டத்தை விட என் கச்சேரிக்கு வந்த கூட்டம் 50,000 பேரு. நேத்து திருவிழாவுக்கு வந்த கூட்டத்தை விட என் கச்சேரிக்கு வந்த கூட்டம் 1000 பேர்ப்பா. இப்பவும் நம்ப மாட்டாங்க. வித்து டீ. இவனை எப்படி மடக்கிறது? இந்தா. நேத்து திருவிழாவுக்கு வந்த கூட்டத்தை விட என் கச்சேரிக்கு வந்த கூட்டம் 100 பேர். இப்பவும் நம்ப மாட்டாங்க. நேத்து என் கச்சேரிக்கு வந்த கூட்டம் 8 பேர். நீ எப்படி திரும்பினாலும் 8 பேர். நான் எண்ணி பார்த்துட்டேன். அடச்சா, இங்க நாட்டு வைத்தியர் சிவசண்முகம் வீடு எங்க இருக்குன்னு உங்க யாருக்கா தெரியுமா? நாட்டு வைத்தியர் சிவசண்முக வீடு அது எங்க இருக்கு? அவரோட பொண்ணு பேர் கூட சௌந்தர்யா. ஆமா, என்னடா பண்ணு வேற கௌசல்யா, மூணா பண்ணு வேற ஐஸ்வர்யா, கடைசி பண்ணு வேற கௌரி. ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட் கட் பண்ணி ஸ்ட்ரைட்டா போனா நேரா ஒரு புளிமரம் வரும். அந்த புளிமரத்தோட ஆப்போசிட் தான் வீடு. புரியல. ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட்டை கட் பண்ணி லெஃப்ட்டை கட் பண்ணி இமீடியட்டா ரைட்டை கட் பண்ணா ஒரு பெரிய புளிமரம் வரும். அந்த புளிமரத்தோட ஆப்போசிட் வீடு அந்த பொண்ணு வீடு. சார், கௌரியா கேட்டேன்னு சொல்லுங்க சார். கேவலமா இல்ல? கேவலம் என்ன தெரியுமா உனக்கு? பிச்சை எடுக்கிறது. அதை விட கேவலம் என்ன தெரியுமா? பிச்சை எடுக்கிறவன்ட்ட இல்லைன்னு சொல்றது. அதை விட கேவலம் என்ன தெரியுமா? பிச்சை எடுக்கிறவங்கடியே பிட் பாயிட்டு. சரி சரி சரி. அதை விட கேவலம் என்ன தெரியுமா? குடிச்ச டீக்கு காசு கொடுக்காம போறது. நாயர அக்கௌண்ட்ல வச்சுக்க நாயர. எந்த அக்கௌண்ட்? கரண்ட் அக்கௌண்ட்.